பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். ஆமென். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள். ஆமாங்க. பகல் ஃபுல்லா வேலை செய்து ராத்திரியில படுத்துக்கொள்ள, பகல் ராத்திரின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. பகல் டைம்ல நம்ம உழைக்கணும், ராத்திரி டைம்ல நம்ம குடும்பத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த ராத்திரியில இளைப்பாறணும். அந்த டைம் இல்லாம ராத்திரியிலும் வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியில வெறி கொள்வார்கள். நிறைய தப்புகள் இங்க இருட்டில் தான் நடக்குது. இரவு தேவன் நமக்கு உண்டாக்கினது, அந்த இரவு எதற்காக உண்டாக்கினார்? ரெஸ்ட் எடுக்க. ஆனா அந்த ராத்திரியில தான் எல்லாருமே ராத்திரியில தான் பாவத்துல விழுகிறாங்க. ராத்திரியில பாவம் செஞ்ச யாருக்கும் தெரியாது அப்படின்னு. யார்கிட்ட வேணாலும் தப்பிச்சிடலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் நமக்காக கண்ணுறங்காமல் நம்மளை பாதுகாக்க அவர் இருக்கிறார். நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட தன்னுடைய தவறுகளை மறைத்திடலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தன்னுடைய தவறுகளை மறைத்திடலாம். மனைவிகள்கிட்ட தன்னுடைய தவறுகளை மறைத்திடலாம். ஆனா இல்ல, ஆண்டவர் இடத்துல மறைக்கவே முடியாது. வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். ராத்திரி நல்லதுக்காக இருந்ததை கெட்டதுக்காக இங்க வெறி கொள்ளுகிறவர்கள், பாவம் செய்யணும், தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க ராத்திரியில பண்ணுவாங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாக இருந்து, பகலுக்குரியவர்கள்னா பாவ சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து எடுத்து வெளிச்சத்தின் பாதையில, வெளிச்சம்னா ஆண்டவர் தான், அவர் தான் ஒளி, அவர் தான் வெளிச்சம், அவர் தான் நம்மளை வெளிச்சத்து பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து நமக்காக பலியாகி நம்மளை ஒளிப்பீட தண்டைக்குள்ள கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. பகலுக்குரியவர்களாகிய நாமும், ரட்சிப்பை சுதந்திரித்த நாமும் தெளிந்தவர்களாயிருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தில், விசுவாசம், அவரை பற்றி இருக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையை கொண்டு விசுவாசித்து அன்பையும் மார்க்கவசத்தையும் நம்ம அவர் மேல வைத்து கொண்டு ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவும். ரட்சிப்பு, வெளியேற பெற்ற அவருடைய ரட்சிப்பு இருக்குல்ல, அது நம்ம தலைச்சீராவாய் தரித்து கொள்ளணுங்க. நமக்காக பலியாகி அவர் நம்மளுடைய பாவங்களை தலையில சுமந்து கொண்டார். அவர் தான் நமக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பினும் தலைச்சீராவை நம்ம தரித்து கொண்டு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து, அவர் நம்மளை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல், நம்மளை தண்டிக்காம, அவர் நம்ம மேல அன்பு வைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். நம்ம ரட்சிப்படையணுன்றதுதான் அவருடைய நோக்கம். அவர் நம்ம ரட்சிப்படையணுன்றதுக்காக அவர் பலியாயிருக்கிறார். ஸோ அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நம்ம தினந்தோறும் சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் இடத்துல கேட்போம். மக அறுக்கமும் கிருபையும் நிறைந்தீங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா இந்த நேரத்திலும் ஏசப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு மன்னாவாய் நீர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா இருளுக்குரியவர்களாய் நடக்காமல் உளையான சேற்றிலிருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அன்பு என்னும் விசுவாசம் என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் எங்களுக்கு கொடுத்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எசப்பா இன்னும் ரட்சிப்படையாத அநேக ஜனங்களுக்காக வருந்துகிறோம் தகப்பனே. அவர்களையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Have a nice day.